கடந்த வாரம் நடைபெற்ற 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் ஆர்டிஎம் நேரலை ஒலிபரப்பின் போது 3 நாடுகளின் தலைவர்களின் பெயர்கள் தவறாக அறிவிக்கப்பட்ட சம்பவத்தை விசாரிக்க தொடர்புத்துறை அமைச்சகம் விசாரணைக் குழுவை அமைத்துள்ளது. இச்சம்பவம் மீண்டும் நடக்காமல் தடுக்கும் நோக்கில் ஆர்டிஎம் நிறுவனத்தின் செய்தித்துறை மற்றும் ஒலிபரப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய இந்த விசாரணைக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். இவ்விசாரணையில் நிர்வாகத்திலோ அல்லது ஒழுங்குமுறைகளிலோ குறைகள் இருந்தால் அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் தொடக்க விழாவின் ஆர்டிஎம் நேரலை ஒலிபரப்பின் போது சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா நாடுகளைச் சேர்ந்த நடப்பு பிரதமர்களின் பெயர்களுக்கு பதிலாக முந்தைய பிரதமர்களின் பெயர்கள் தவறாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.